அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் லதா. பாழா போகிறது பசுவாய்க்கு அப்படின்னுவாங்க அந்த காலத்தில் பெரியவங்க. அதே மாதிரி தான் வீட்டில் எப்போவுமே சாதம் வடித்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். கஞ்சி தண்ணி இருந்துச்சு, நான் எடுத்து அப்படியே வச்சுருந்தேன். எப்போவுமே நான் வழக்கமாக எங்கள் வீட்டில் வந்து கோமாதா வருவாங்க, பசுமாடு வருவாங்க. அது மட்டும் இல்லை, லக்ஷ்னா சில பழங்கள்லாம் சாப்பிட்டுட்டு புளிப்பாக இருக்குன்னு குழந்தைக்கு ஜுரமாக இருக்கிறதுனால அப்படியே வச்சுட்டாங்க. ஸோ நான் அதை எடுத்து நான் அப்படியே பத்திரமா வச்சுருந்தேன். ஸோ நான் காலையில் ஒரு 5:30லேருந்து ஒரு 6 மணிக்குள்ளே நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா கோமாதா வந்திருந்தாங்க. வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நிற்பாங்க. எப்போவுமே நான் விற்கிற இடம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து அப்படியே ரவுண்டாக இருக்கும். அந்த இடத்துல எப்போவுமே நான் அவங்களுக்கு வந்து நான் வைப்பேன். அதனால் வந்து இப்போது அதிகாலையில் பசுவை பார்ப்பதும் வணங்குவதும் அவ்வளோ ஒரு பெரிய புண்ணியம். அது மட்டும் இல்லை, தாய்ப்பால் ஊறாவிட்டால் கூட பசும்பால் வந்து உயிர்ப்பாலாகிறது குழந்தைங்களுக்கு. பசும் சாணி கிருமி நாசினியாக மட்டும் இல்லாமல் பில்லி, சூனியம், திருஷ்டி, கெட்ட எண்ணங்கள் ஆகியவற்றிலிருந்தும் நம்மை காக்கும் ஒரு சக்தி கொண்டது. அதனால தான் நம்ம பசும் சாணியை கூட முன்வாசல் பின்வாசலில் நாம் தெளிச்சிட்டு வரோம். பசு அப்படின்ற ஒரு சொல்லுக்கு தர்மத்திற்கு கட்டுப்பட்டது அப்படின்ற ஒரு பொருளும் இருக்கும். நான் பசுவுக்கு கோமாதாவுக்கு அந்த இந்த கஞ்சி தண்ணி, மேலும் கொஞ்சம் சாதம், அதே மாதிரி பழங்கள்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து நான் பத்திரமா எடுத்து வச்சுருந்தேன். அவங்க வந்த உடனே கொடுக்கறதுக்கு நான் கொடுத்துட்டேன். அதே மாதிரி அவங்கள தொட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டேன். அழிவில்லாத சிறந்த செல்வம் என்பது கல்வி செல்வம் மட்டும்தான். மற்றைய பொன் பொருள் மண் எல்லா செல்வங்களும் ஒருவனுக்கு சிறந்த செல்வம் ஆகாது. ஏன்னா திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருக்காங்க, கேடில் விடுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு. இந்த இடத்துல மாடு அப்படின்ற ஒரு சொல்லுக்கு செல்வம் அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குது அப்படின்றது தான் உண்மை. உண்மையிலேயே கோபூஜை செய்தால் கோடி நன்மை கிடைக்கும். ஆண்டுக்கு ஒரு முறையாவது இந்த கோபூஜையை நிச்சயமாக நம்ம செய்யணும். பொண்ணுக்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் இல்லாத காலத்திலேயே கால்நடைகளுக்கு ஒரு உண்மையான ஒரு செல்வமாக மதிக்கப்பட்டு கால்நடைகள் ஒருவரது பொருளாதார மதிப்பீட்டிற்கு அளவுகோலாக இருந்தது அந்த காலத்தில். நாட்டினுடைய பொருளாதாரத்துறையில் தனி செல்வாக்கு மாடுகளுக்கு இருந்தது. அதனால் செல்வத்தை மாடு என்று அழைச்சாங்க. கன்று ஈன்ற பசுக்களுக்கு தொடர்ந்து நாம் புல், புண்ணாக்கு, தானியம் போன்றவற்றையெல்லாம் அளித்து வந்தால், காலையில் வணங்கி வந்தால் கொடுத்த கடன் பிரச்சனையின்றி நமக்கு கிடைக்கும். பசுவை அதிகாலையில் பார்ப்பதும் வணங்குவதும் மிகச்சிறந்த ஒரு புண்ணியம். 19 புண்ணிய நதிகள், சமுத்திரங்கள் பசுவின் உடலில் இருப்பதனால பசுவை வலம் வந்து நாம் வணங்கினால் பூமியை வலம் வந்து நாம் வணங்கிய ஒரு பெரிய பலன் நமக்கு கிடைக்கிறது. பசுவை அதிகாலையில் பார்ப்பது வணங்குவது என்பது ஒரு புண்ணிய செயலாகும். வீட்டில் பசு இல்லாதவங்க அன்றாடமும் ஒரு வேளையாவது ஏதாவது பசுவுக்கு ஒரு பிடி அருகம்புல்லோ, வாழைப்பழமோ, அகத்திக்கீரையோ, பிற தீவனமோ ஏதாவது கொடுத்து நிச்சயமாக அந்த பசுக்களுக்கு உணவளித்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் 16 செல்வங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். தாய்ப்பால், அதாவது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் இல்லாத குழந்தைங்களுக்கு பசுவோட பால் தான் தாய்ப்பால் ஆகுது. அப்போது பசுவும் நமக்கு ஒரு தாய் மாதிரி தான். அதனால் அந்த பசுக்களுக்கு நாம் கால்நடைகளுக்கு, உயிரினங்களுக்கு, 5 அறிவு படைத்த ஜீவன்களுக்கு நாம் உணவளிக்கும் பொழுது உண்மையாலுமே நம்மளுடைய தாய் தந்தையருக்கு உணவளித்த ஒரு பலன் நமக்கு கிடைக்கிது. நம்மளுடைய முன்னோர்களுக்கும் உணவளித்த பலன் நமக்கு கிடைக்கிது. அதனால் வாயில்லா ஜீவராசிகளுக்கு நம்மளுடைய முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த கஞ்சி, பழைய சாதம் ஏதாவது நம்ம வெளியில் கொட்டி அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பசுக்கள் இருக்கிற இடங்களிலோ இல்லை பசு வரும் நேரங்களிலும் நாம் அதுக்குன்னு மெனக்கட்டு டைம் எடுத்து நம்ம கால்நடைகளுக்கு நம்ம வைக்கும்பொழுதும் உண்மையாலுமே நமக்கும் நமக்கு பின்வரும் தலைமுறைகளுக்கும் நாம் மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை சேர்த்துட்டு வரோம் அப்படின்றது தான் மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவின் அருளும் கிடைக்கும்.